திருச்சிற்றம்பலம். திருவாசகம் 8வது திருப்பதிகம் திரு அம்மானை. அதில் ஆனந்த களிப்பு என்ற உட்தலைப்பின் கீழ் அமைந்துள்ள பாடல்களை பார்த்து வருகிறோம். தற்பொழுது 9வது பாடலை நாம் பார்க்கலாம். துண்டப்பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்ட புரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணீற்றான் அண்டமுதலாயினான் அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புருமா பாடுதுங்கான் அம்மானாய் என்பது இந்த 9வது திருப்பாடல். இந்த பாடலுடைய சிந்தனைகளை நாம் தொடர்ந்து பார்க்கலாம். இந்த பாடலில் சிவபெருமான் உடைய திருநாமம் 9 முறை இங்கு சொல்லப்படுகிறது. சிவபெருமானை அவனுடைய நாமங்களின் வழியாக நாம் சிந்திக்க உயிரானது சார்ந்ததன் வண்ணமாக சிவமாம் தன்மை எய்தும். அதை கொண்டே தனது பாடல்களில் ஏராளமான சிவநாமங்களை அவர் பெய்திருக்கிறார். ஒவ்வொரு பாடலிலும் அருளியவர் சில இடங்களில் 1000 நாமங்களை சொல்லி நான் தெள்ளேனம் பாட வேண்டும் என்றும் ஊரூராக தெரிய வேண்டும் என்றும் அவர் சொல்லுகிறார். ஆசைப்பத்தில் ஒரு பாடலில் இவ்வாறு சொல்கிறார். பாரோர் விண்ணோர் பரவி ஏத்தும் பரணே பரஞ்சோதி வாராய் வாரா உலகம் தந்து வந்து ஆட்கொள்வானே பேராயிரமும் பரவித்திருந்து எம் பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே. ஆரா அமுதே என பேராயிரமும் பரவித்திருந்து எம் பெருமான் என ஏத்த ஆரா அமுதே ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே என்று தனது விருப்பத்தை தெரிவித்துக் கொள்கிறார். தெல்லேனத்திலும் திருமாலும் பன்றியாய் சென்றுணரா திருவடியை உருநாம் அறியவோர் அந்தணனாய் ஆண்டு கொண்டான் உருநாமும் ஓருருவும் ஒன்றுமில்லார்க்கு 1000 திருநாமம் பாடி தெள்ளேனம் கொட்டாமோ என்று தெள்ளேனம் பாடும் பொழுதும் 1000 நாமங்களை சொல்லி பாட வேண்டும் என்று சொல்கின்றார். அப்பர் பெருமானும் 1000 பேருகந்தானும் ஆரூர் அமர்ந்த எம்மானே என்று தனது விருப்பத்தினை சொல்லி அருள்கிறார்கள். இப்படி 1000 பெயர்களை சிவபெருமானது நாமங்களை சொல்வதற்கு பக்தர்கள் ஆசைப்படுகிறார்கள். தேர்ந்தெடுத்து அவனுடைய விபூதி நலன்களை அவர்கள் ஒவ்வொரு பாடலிலும் சொல்லி வருகிறார்கள். இந்த பாடலில் முதலிலே சொன்னது போல 9 திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. முதல் திருநாமமாக துண்டப்பிறையான். சிவபெருமானுடைய திருமுடி மேல் ஒரு கலையுடைய சந்திரன் அலங்கரிப்பதை இது குறிக்கிறது. பிறை துண்டத்தான் பிறை போன்ற துண்டு நிலாவினை அணிந்தவன் என்பது இதனுடைய பொருள். சிவபெருமானுடைய தலையிலே இடம்பெற்றிருப்பதால் அது வளர்வதும் தேய்வதும் இல்லாமல் அதோடு மட்டுமல்லாமல் அழியாமலும் இருக்கிறது. இதனுடைய வரலாற்றை நாம் பலமுறை எல்லோருக்கும் நாம் சொல்லி இருக்கிறோம். பிரம்மாவினுடைய மானசபுத்திரன் தட்ச பிரஜாபதி. அவனுக்கு 27 பெண் மகள்கள் பிறந்தார்கள். அவர்கள் அனைவரையுமே 27 பேரையுமே அவன் சந்திரனுக்கு திருமணம் செய்து கொடுத்தான். திருமணம் செய்து கொடுத்து ஒரு கட்டளையும் இட்டான். என்னுடைய பெண்கள் அனைவரிடம் நீ சமமாக நடந்து கொள்ள வேண்டும் என்று அவன் கட்டளையிட்டிருந்தான். ஆனால் சந்திரனோ கடைசி பெண்ணாகிய ரோஹிணியின் மேல் அதிக காதல் கொண்டு மற்றவர்களை உதாசீனம் செய்து வந்தான். இதை அறிந்த தட்ச பிரஜாபதி சந்திரனுக்கு சாபம் கொடுத்தான். உனது கலைகள் உன்னுடைய அழகு இருப்பதினாலே தான் நீ இவ்வாறு வஞ்சகமாக நடந்து கொள்கிறாய். ஆகவே உன்னுடைய அழகு அழியட்டும், தினந்தோறும் ஒரு கலையாக அழிந்து நீ ஒழிந்து போவாயாக என்று சாபமிட்டான் தன்னுடைய மருமகனையே. சந்திரன் மிகவும் பயந்து போனான். ஓடோடி சென்று ஒவ்வொரு நாளாக ஒவ்வொரு தேவரையும் சென்று சரணகதி அடைந்தான். தட்ச பிரஜாபதிக்கு பயந்து கொண்டு எந்த தேவரும் அவனுக்கு அபயம் கொடுக்க முன்வரவில்லை. கடைசியாக சிவபெருமானை சரணடைந்தான். சிவபெருமான் தன்னுடைய தலையிலேயே
அந்த சந்திரனை வைத்து கொண்டு அவனுக்கு அழகு செய்தான். அழியாத சிவபரம்பொருளை சார்ந்ததால் அவன் பிறப்பு இறப்பிலிருந்து விடுபட்டு என்றும் சாஸ்வதமாக சிவபெருமானுடைய தலையிலேயே இருந்து கொண்டிரு. பக்தர்களெல்லாம் அவனை வணங்கும் பொழுது அவனும் மேலே இருந்து எல்லோரையும் பார்த்து கொண்டிருக்கிறான். இப்படி இந்த பிறைச்சந்திரன் அவனுடைய தலையில் இடம்பெற்றதை மணிவாசக பெருமான் துண்டப்பிறையான் என்ற ஒரு நாமத்தினால் சிவபெருமானுடைய அளவு கடந்த கருணையை இங்கு குறிப்பிடுகிறார். யாரும் காப்பாற்றாமல் எல்லாராலும் உதாசீனப்பட்டு ஒரு வழியும் இல்லாமல் சிவபெருமானை சரணடைந்த பொழுது சரணடைந்தவளை காப்பாற்றுவான் என்பதற்கு அடையாளமாக அவனை தனது திருமுடியிலே தரித்து கொண்டார் என்பதை நாம் அறிய வேண்டும். அவனுடைய கருணையை நமக்கு வெளிப்படுத்துகிறது இந்த திருநாமம். அடுத்தபடியாக மறையவன், மறையான், மறையை அருளியவன் என்ற பொருளிலே இதை பயன்படுத்துகிறார். மறைகள் சிவபெருமானால் நமக்கு அருளப்பட்டவை. உலக மக்கள் தாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ற விதிகளை அறிந்து கொள்வதற்கும் விதி விலக்குகள் எவை என்று அறிந்து அவைகளிலிருந்து விடுபடவும் சிவபெருமானே இந்த வேதங்களை அருளி செய்தான். வேதங்கள் சிவபெருமானை தன்னுடைய தலைவனாக போற்றுகிறது. இந்த அண்ட முதல்வனாக அவனை போற்றுகிறது. மாணிக்கவாசகரும் பல இடங்களில் இவன் வேதங்களை அருளியவன் என்பதை சொல்கிறார். மிக்க வேத மெய்நூல் சொன்னவனே, வேதமும் வேள்வியும் ஆயினார்க்கு என்று பல இடங்களில் வேதத்தை இறைவன் அருளியிருக்கிறான் என்பதை சொல்கிறார். அப்பர் பெருமானும் வேதம் ஓதும் விரிசடை அண்ணலார் என்று தனது 5வது திருமுறையில் குறிப்பிடுகிறார். அருளந்தி சிவாச்சாரியார் தன்னுடைய சிவஞான சித்தியாரிலேயே சகலாகம பண்டிதர் அவர் இறைவன் உருவம் எடுத்துக்கொண்டு வருவதற்கு பல்வேறு காரணங்களை அடுக்கிச் சொல்கிறார். அதிலே ஒரு காரணம், இந்த ஆரணங்களையும் ஆகமங்களையும் உலக மக்களுக்கு அருளி வழி வழியாக ஞானப்பாதையில் வந்து தன்னை அடைவதற்காக இறைவனே இவைகளை சொன்னானா, ஆரணங்களையும் ஆகமங்களையும் என்று அவர் சொல்லி அருள்கிறார். ஆரணம் ஆகமங்கள் அருளினால் உருவு கொண்டு காரணன் அருளானாகில் கதிப்பவர் இல்லையாகும். நாரணன் முதலாயுள்ள நரசுரர் நாகர்க்கு எல்லாம் சீரணி குருசந்தான செய்தியும் சேர்ந்திடாவே என்பது அவருடைய அருள்வாக்கு. இப்படி அவன் வேதம் மொழிந்த வாயனாக இருந்து இந்த உலகத்து உயிர்களுக்கெல்லாம் அறிவை வழங்கி ஞான நெண்ணேரியில் செலுத்தி உலகாயுத வாழ்வு இகபர சௌராக்கியங்கள் அனைத்தையும் வேதங்களின் மூலமாக அவன் அருளி வருகிறான் என்ற செய்தியை மறையான் என்ற நாமத்தின் மூலம் நமக்கு மணிவாசக பெருமான் அருளி செய்திருக்கிறார். அடுத்தபடியாக கொண்ட புரி நூலான், 3 பிரி நூலை தன் மார்பில் அணிந்தவன் என்ற பொருள் அதற்கு அமைகிறது. 9 கொண்ட 3 உரி நுண்ஞான், 9 கொண்ட 3 விரி நுண்ஞான் என்பது திருமுருகாற்றுப்படை. இந்த முப்பிரி நூல் திருமணம் ஆகாதவர்கள் ஒரு வடத்தில் 3 பிரிகள் இருக்கும். திருமணம் ஆகாதவர்கள் ஒரு வடம் அணிந்து கொள்வார்கள். திருமணம் ஆனவர்கள் 3 பிரிகளை கொண்ட 2 வடங்களை அணிந்து கொள்வார்கள். குழந்தை பேறு கண்டவர்கள் 3 வடங்கள் இருக்கும் அவர்களுக்கு. அதில் 9 நூல்கள் இருக்கும். இதை அப்பர் பெருமானும் தனது தேவாரத்தில் குறிப்பிடுகிறார். 9 போலவர் வாசல் வகுத்தன, 9 போல் அவர் மார்பினில் நூல் இழை, 9 போலவர் கோலக்குழற் சடை, 9 போலவர் பாரிடம் தானே. மானுடர்களெல்லாம் முப்பிரி நூலை அணிகிறார்கள். ஏன் சிவபெருமான் அணிகிறான் என்றால், சிவபெருமான்
அறிவு விளக்கம் தருவதற்காக, உயிர்களுக்கு அறிவு விளக்கம் தருவதற்காகவும் உயிர்களுக்கு செயலூக்கம் தருவதற்காகவும் அதை அணிந்து கொள்கிறான். சிவபெருமான் எதை செய்கிறானோ, எதை செய்து காட்டுகிறானோ, எதற்கு அடையாளமாக இருக்கிறானோ அதை தவிர இந்த ஆன்மாக்களால் வேறொன்றையும் அறிய முடியாது. அவன் அறிவிக்கவே இந்த உயிர்களெல்லாம் அறியும். இந்த செய்திகளை இந்த கொண்ட புரி நூலான் என்பது என்ற செய்தி நமக்கு வழங்குகிறது. மானுடர்களும் 3 பிரி நூலை அணிகிறார்கள். வேத காலத்தில் 11-12 வயதுக்கு உட்பட்ட சிறுவர் சிறுமியர் அனைவரும் நூலிழை அணிந்ததாக வரலாறு கூறுகிறது. மனிதன் பிறந்த பொழுது அவன் களிமண்ணைப் போல இருக்கிறான். அப்படிப்பட்ட மனிதனை தெய்வீகமயமாக ஆக்குவதற்காக துவிஜன் அல்லது இருபிறப்பாளன் என்று வேதம் சொல்லும். அப்படி அவனை மேலான நிலைக்கு உயர்த்துவதற்கு ஒரு அடையாளமாக இந்த உபநயனம் செய்யப்படுகிறது. உபநயனத்தில் இந்த பூநூல் அணியப்படுகிறது. அப்படி உபநயனத்தில் பூநூல் அணிவிக்கப்பட்டு அவனுக்கு அறிவினால் உரிய கலைகள் அனைத்தும் கற்பிக்கப்படுகின்றன. அப்படி கற்பிக்கப்பட்ட பிறகு அவனுடைய ஐம்புலன்களுடையும் முதிர்ச்சி அடைகின்ற பொழுது பாலியல் உணர்வுக்கு ஆட்படாமலும் சமுதாய ஒழுங்குக்கு உட்பட்டும் இந்த உலகத்தில் நெறிமுறையோடு வாழ வேண்டும் என்பதற்கு அடையாளமாக இந்த பயிற்சி தொடங்குவதற்காக இந்த பூநூல் அணியப்படுகிறது. அது ஒரு மிகச்சிறந்த ஏற்பாடாக இருந்தது. மாணவர்கள் நிறைய படித்தார்கள். பிரம்மச்சரியாக இருந்து நிறைய படித்தார்கள். அதன் மூலமாக ஒழுக்கங்களை கற்றுக்கொண்டு அறநெறிகளை கற்றுக்கொண்டு கல்வியிலே மேலோங்கியவர்களாக இருந்தார்கள். தற்காலத்தில் அப்படிப்பட்ட கல்வி நமக்கு வழங்கப்படுவது இல்லை. வெறும் வயிற்று படிப்புக்குத்தான் நம்முடைய கல்வி அமைந்திருக்கிறது. அந்த உபநயனம் நடைபெற்ற பிறகு வேதங்களும் மற்ற நூல்களையும் அவர்கள் படித்தார்கள். அதன் பிறகு பெண்கள் சிறுமிகளுக்கு அணிவது ஏதோ ஒரு காரணத்தினால் அது நிறுத்தப்பட்டு விட்டது. இப்பொழுது ஒரு சில சமூகத்தில் உள்ளவர்கள் இப்பொழுதும் கூட, ஒரு சமூகம் என்றில்லை, நம்முடைய தமிழ் சமுதாயத்தில் பல்வேறு சமூகங்களில் இந்த நூல் இழை முப்பிரி நூல் பெரியவர்களால் அணியப்படுகிறது. ஆவினி அவிட்டத்தென்று இந்த நூலை அணிவது புதிதாக மாற்றி அமைவது வழக்கமாக இருந்து கொண்டிருப்பதை நாம் அறிவோம். இப்படி இறைவன் முப்பிரிநூலனாக ஆகி உயிர்களுக்கு செயலூக்கம் தருவதற்காகவும் ஆன்மாக்களுக்கு அறிவிளக்கம் தருவதற்காகவும் அடையாளமாக இதை அணிந்திருக்கிறான் என்ற செய்தியை கொண்ட புரி நூலான் என்ற நாமத்தின் மூலம் மணிவாசகப் பெருமான் நமக்கு அறிவிக்கின்றார். அதற்கு அடுத்தபடியாக கோலமா ஊர்தியான். கோலம் என்றால் அழகு, மா என்றால் குதிரை. அழகு மிகுந்த குதிரையை ஊர்தியாக கொண்டு வந்தவன் என்று ஒரு நாமம் சொல்லப்படுகிறது. இது தனது வாழ்க்கையிலே தனக்கு கண் முன்னாலே சிவபெருமான் பாண்டியனுக்காக குதிரை நரிகளையெல்லாம் பரிகளாக்கி கொண்டு வந்த அந்த அழகை சொல்லுகிறார். திருப்பாண்டிப்பதிகம் முழுதும் இந்த அழகை வியந்து வியந்து அவர் பாடுகிறார். கீர்த்தி திருவுகளில் பல இடங்களிலும் இதை சொல்கிறார். குதிரையை கொண்டு குடநாடன் செய் சதுர்வட சாத்தாய் தான் எழுந்தருளியும் அரியோடு பிரமர்க்கு அளவறியாதவன் நரியை குதிரை ஆக்கிய நன்மையும் பாண்டியன் தனக்கு பரிமாவிற்று என்றும் மதுரை பெருநன் மாநகரிலிருந்து குதிரை சேவகன் ஆகிய கொள்கையும் என்றெல்லாம் பல இடங்களில் அவர் இந்த குதிரையிலே வந்த அழகை சொல்லுகிறார். இந்த குதிரையிலே வந்து தன்னை காப்பாற்றிய அந்த நன்றியை மறக்காமல் திருவாசகத்தினுடைய பல பகுதிகளிலும் நாம் சென்ற பாடலில் கூட அந்த சரித்திரத்தை பார்த்தோம். இப்படி பல பகுதிகளிலும் அவனுடைய குதிரை சேவனாக வந்த அழகை சொல்லுகிறார். இதை வேறொரு பொருளும் கொள்ளலாம். கோலம் ஆ ஊர்தியான், அழகு மிகுந்த ரிஷபத்தை வாகனமாக கொண்டவன் என்றும் ஒரு பொருள் இதற்கு நாம் மாற்று பொருளாகவும் சொல்லலாம். ஆகவே கோலமா ஊர்தியான் என்ற இந்த திருநாமம் அமைகிறது. இதற்கு அடுத்தபடியாக செம்மேனியான், சிவந்த திருமேனியுடையவன். சுவாமிக்கு எப்பொழுதும் தீயின் வண்ணம். அவன் சிவந்த திருமேனி உடையவன். மாணிக்கவாசகரும் இந்த சிவந்த திருமேனியை பற்றி பல இடங்களிலே சொல்லுகிறார். அந்தரத்தி இழிந்து வந்து அழகமர்பாளையுள் சுந்தரத்தன்மையோடு துதைந்திருந்தருளியும் என்றும், செந்தாமரைக்காடு அணையமேனி தனிச்சுடரே
இரண்டு மிலி தனிய நேர்க்கே என்றும் அதை மிகச் சிறப்பித்து அவனுடைய மேனி சிவந்த மேனி என்பதை சொல்லுகிறார். திருஞான சம்பந்தரும் மதுரை பதிகத்தில் செந்தடல் புரைது செந்தாமரை காடு அணையமேனி தனிச்சுடரே என்று இன்னொரு இடத்தில் மணிவாசக பெருமான் சொல்லி வருகிறார். திருஞான சம்பந்த பெருமான் மங்கையர்க்கரசி வளவர் கோன்பாவே வரிவளை கை மடமாணி பங்கைய செல்வி பாண்டிமாதேவி பணி செய்து நாள்தோறும் பரவ பொங்கடல் ஊருவன் பூதநாயகன் ஆல் வேதமும் பொருள்களும் அருளி அங்கையர்கண்ணி தன்னொடும் அமர்ந்த ஆலவாயாவதும் இதுவே என்று அவனுடைய மேனி சிவந்த மேனி என்பதை சொல்லுகின்றார். செம்மேனியான் சிவந்த திருமேனி உடையவன். அதற்கு அடுத்த நாமமாக வெண்ணீற்றான். வெந்நீர் விபூதியை தன்னுடைய உடல் முழுதும் அணிந்தவன். சிவந்த தனது திருமேனியில் அம்பிகையின் வண்ணம் பராவணமாவது நீரு என்று சம்பந்தர் சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதை பூசி நிற்கின்றவன். பவளம்போல் மேனியில் பால் வெந்நீரும் என்பது அப்பர் பெருமான் திருவாக்கு. திருநீற்று கவசம், திருநீற்று கோலம் சிவபெருமான் மீது இருப்பது அவனுடைய நித்தியத்தன்மையை குறிக்கிறது. உயிர்களுக்கு அவர்களது நிலையாத்தன்மையை குறிக்கிறது. இந்த கடந்த 3 நாமங்கள் கரியான், செம்மேனியான், வெண்ணீற்றான் என்பது முரண் சுவையாக அமைந்திருப்பதை நாம் காணலாம். அதற்கு அடுத்தபடியாக அண்டமுதல் ஆயினான் என்ற திருநாமம் அமைகிறது. பிரபஞ்சத்துக்கு சிவபெருமான் நிமித்தக்காரனாக இருக்கிறான். ஒரு அண்டங்களில் உள்ள சடப்பொருள்களையும் அவற்றில் வாழுகின்ற உயிர்களையும் அவன்தான் இயக்குகிறான். அவன் இயங்காமல் ஒரு பொருளும் இயங்காது. அண்டத்தில் உள்ள பொருள்களெல்லாம் அவனுக்கு உடைமைகளாகவும் ஆன்மாக்கள் அனைத்தும் அவனுடைய அடிமைகளாகவும் விளங்குகின்றன. இப்படி இந்த உலகத்துக்கு அவன் முழுமுதற் பொருளாக இருக்கிறான். அண்டத்தை அவன்தான் இயக்குகிறான். மாணிக்கவாசகர் இதை பல இடங்களில் சொல்லுகிறார். பார்பதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே என்று இதை வியந்து வியந்து பாடுகிறார். பார்வதம் அண்டம் அனைத்துமாய் முளைத்து பறந்ததோர் படருளி பரப்பே நீருரு தீயே நினைவதிலெறிய நின்மலா நின் அருள் வெள்ளச் சீருரு சிந்தை எழுந்ததோர் தேனே திருப்பெருந்துறையுரை சிவனே யார் உறவு எனக்குங்கு யார் அயலுள்ளார் ஆனந்தம் ஆக்கும் என் சோதி என்று இதை வியந்து வியந்து பாடுகிறார். ஒரு பொருள் செய்யப்பட்ட பொருளாக வெளிவருவதற்கு, காரிய பொருளாக வெளிவருவதற்கு 3 மூல காரணங்கள் நமக்கு அவசியமாகிறது. அவற்றை அறிவியலாளர்களும் நம்முடைய ஆன்மீகத்தில் உள்ள பெரியவர்களும் சமயத்திலே சைவ சமய பெரியவர்களும் அதை அப்படி 3 காரணங்கள் வேணும் ஒரு பொருள் செய்யப்பட்டு வருவதற்கு என்று சொல்கிறார்கள். அதற்கு முதல் காரணம், துணை காரணம், நிமித்த காரணம் என்று 3ஆக அவற்றை வகுத்திருக்கிறார்கள். இவை 3ம் இல்லாவிட்டால், ஏதாவது ஒரு காரணம் இல்லாவிட்டால் கூட ஒரு பொருள் உற்பத்தி ஆகாது. முதல் காரணம் என்பது மூலப்பொருள், ஒரு பொருள் செய்வதற்குரிய மூலப்பொருள். துணை காரணம் என்பது அந்த மூலப்பொருளை உருவாக்கி நமக்கு என்ன உருவம் வேண்டுமோ அதை தருவதற்கான துணை கருவிகள். இது 2ம் இருந்தால் போதாது. இதை சேர்த்து இதை செய்யக்கூடிய, பொருளாக செய்யக்கூடிய அறிவு பொருந்தியவன், அதாவது எஃபிஷியன்ட் காஸ் என்று ஆங்கிலத்தில் இதை சொல்வார்கள். அப்படிப்பட்ட நிமித்த காரணன் ஒருவன் வேண்டும். இந்த 3 இருந்தால்தான் ஒரு பொருள் வரும். இப்போ ஒரு உதாரணமாக உதாரணம் நாம் எடுத்துக்கொள்வோம். மேஜை இருக்கிறது. மேஜை எடுத்துக்கொண்டால் இது செய்யப்பட்ட பொருள். இது இயற்கையிலே அமைந்த பொருள் இல்லை, இது செய்யப்பட்ட பொருள். இந்த மேஜைக்கு மூல பொருள் எது என்றால் அது மரம். இந்த மரத்தை இப்படி மேஜையாக உருவாக்குவதற்கு வேண்டிய துணைப்பொருள்கள் எது அப்படி என்று ஆராய்ந்து பார்த்தால் ரம்பம், உளி, செத்துளி போன்றவைகளை சொல்லலாம். இவற்றை இந்த 2ஐயும் பயன்படுத்தி இதை மேஜையாக உருவாக்க வேண்டும் என்ற அறிவு படைத்தவன் யார் என்றால் இதை செய்யக்கூடிய ஆசாரியார். ஆகவே இந்த 3 காரணங்களும் இருந்தால்தான் ஒரு பொருள் உருவாக்க முடியும். அதே போல இந்த பிரபஞ்சம் என்பது மாயையிலிருந்து உருவாகி வந்திருக்கிறது. மாயை ஆகிய முதற் காரணத்தை கொண்டு பராசக்தியாகிய துணை காரணத்தையும் உயிரினுடைய வினையையும்
துணை காரணமாக கொண்டு நிமித்த காரணனாகிய சிவபெருமான் தான் இந்த உலகத்தையே உற்பத்தி செய்திருக்கிறான் என்ற கருத்தை இந்த அண்டமுதல் ஆயினான் என்ற இந்த நாமத்தின் மூலமாக மாணிக்கவாசக பெருமான் அவ்வளவு ஆழமான உண்மைகளை நமக்கு இங்கு அருளுகிறார்கள். ஆகவே சிவபெருமானுக்கு நாமெல்லாம் அடிமைகள் என்பதை நாம் உணர வேண்டும். இங்கு இருக்கின்ற பொருள் அனைத்தும் அவனுடைய உடைமை. இந்த உடைமைகளில் நமக்கு தேவையானவை நம்முடைய தகப்பன் சொத்து. இந்த உடைமைகள், இந்த உடைமைகளிலே நமக்கு தேவையானவைகளை நாம் பயன்படுத்தி கொண்டு நாம் எப்படி வாழ வேண்டுமோ அப்படி வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் இதை வகுத்து சிவபெருமான் நமக்கு வழங்கி இருக்கிறான். அவனுடைய அடியவர்களாக இருக்கின்றவர்கள் இந்த உலகத்திலே மிகுந்த ஆசை வைக்காமல் தேவையான அளவுக்கு தேவையான பொருள்களை பயன்படுத்தி கொண்டு தன்னுடைய வாழ்வின் லட்சியமாகிய இறைவனுடைய அருளை பெறுவதற்கு அவர்கள் முயல வேண்டும் என்ற கருத்தும் இதிலே அமைகிறது. அதற்கு அடுத்தபடியாக இந்த 9 திருநாமங்கள் அமைந்திருக்கின்றன. 9க்கு மேலாக ஒரு செய்தியை சொல்லுகின்றார். பல அடியார்களுக்கு அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே ஈந்தருளும். இதில் ஒன்று நாம் கவனிக்க வேண்டும். இதில் 4ஆம் அடியிலே ஒரு செய்தியை நாம் கொண்டு கூட்டி செய்து பொருள் காண வேண்டி இருக்கிறது. 4ஆம் அடியிலே கடைசியாக அமைந்திருக்கின்ற அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே பட அடியார்க்கு ஈந்தருளும் என்பதை பட அடியார்க்கு அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே ஈந்தருளும் என்று மாற்றி அமைத்து கொண்டால் பொருள் மிகச் சிறப்பாக நமக்கு விளங்கும். பழைய அடியார்களுக்கு அதுக்கு என்ன பொருள்னு கேட்டிங்கன்னா, பழைய அடியார்களுக்கு முடிவில்லாத ஆனந்தத்தை தொன்மை முறைப்படியே நல்கி அருளும். பல அடியார்கள் என்றால் யார் என்று நாம் பார்க்க வேண்டும். பல அடியார்கள் புத்தடியார்கள் என்பதை நம்முடைய சாஸ்திரங்களும் தோத்திரங்களும் நமக்கு நிறைய சொல்லுகின்றன. முற்பிறவிகள் பலவற்றில் சிவபெருமானுக்கு வழிவழியாளாய் தொண்டு செய்த மெய் என்பர்கள் பல அடியார்கள். இவர்கள் குருநாதருடைய வடிவிலே வந்த சிவபெருமானிடம் சென்று பணிந்தும் கேட்டும் அந்த சிவஞானபோத உண்மைகளையெல்லாம் தெரிந்து கொண்டு கேட்டு சிந்தித்து தெளிந்து நிட்டை கூடி அவனை மறவாது இருக்கக்கூடிய அடியவர்கள் மேலும் மேலும் அந்த நிட்டையிலே திளைத்து நிற்கக்கூடியவர்கள் தான் பட அடியார்கள். இந்த பட அடியார்களுக்கு பரம்பரையாக அவர்கள் அடியார்களாக இருந்ததினாலே பல அடியார்களுடைய உடம்பிலேயே அந்த அடிமைத்தன்மை, இறைவனுக்கு அடிமைத்தன்மை, கனவிலும் நாயேற்கு அருளினை போற்றி என்று மணிவாசகர் சொல்வார். அப்படி பட அடியாராக இருப்பது நம்முடைய தோத்திர நூல்களும் பெரிய புராணத்தில் ஏர்கோன் கலிக்காமநாயனார் புராணத்தில் நான் பழமையாக என்னுடைய தந்தை தந்தைக்கும் தந்தை என்று கூட்டமெல்லாம் நாம் இறைவனிடம் அடிமைப்பட்டு வாழ்ந்த எனக்கு அவன் என்னுடைய வயிற்று வலியை தீர்ப்பதற்கு புதிதாக வந்த சுந்தரனோ எனக்கு என்னுடைய வலியை தீர்ப்பான் என்று கேட்கிறார். அப்படி அமைந்த பாடல் ஒன்று அமைந்திருக்கிறது. அப்போ பட அடியாருக்கு அவ்வளவு பெருமை இருக்கிறது. எம்பிரான் எந்தை தந்தையம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரே என்று வழி சார்ந்து வாழும் இம்பரின் மிக்க வாழ்க்கை என்னை நின்று ஈரும் சூலை வம்பென ஆண்டு கொண்டான் ஒருவனே தீர்ப்பான் வந்து. வம்பெனா புதிதாக வந்தவன் ஒருவனா அந்த வயிற்று வலியை தீர்த்து விடுகிறான் என்று மணிவாசக பெருமானும் பட அடியாருடைய பெருமைகளை சொல்லுகிறார். திருவம்பாவையிலே 3வது பாடல் முத்தன்ன வெண்ணகையாய் முன்வந்து எதிரெழுந்தன் அத்தன் ஆனந்தன் அமுதன் என்று அள்ளூரி தித்திக்கப் பேசுவாய் வந்துன் கடைதிரவாய் பத்துடையீர் ஈசன் பட அடியீர் பாங்குடையீர் புத்தொடியோம் புண்மை தீர்த்தாட்கொண்டார் பொல்லாதோ எத்தோ நின் அன்புடைமை எல்லாம் அறியோமோ சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோரம்பகவாய் என்று அந்த பாடல் அமைகிறது. இந்த பட அடியார்க்கு அந்தமில்லாத ஆனந்தத்தை இறைவன் வழங்குகிறான். பட அடியார்கள் என்பதை முன்பின் என்பதில்லாமல் பரம்பரையாக அந்த இரத்தத்திலேயே அந்த அடிமைத்தன்மை இறைவனுக்கு ஆட்படுகின்ற தன்மையை ஊறின்ற பட அடியார்கள் சிவனை தவிர மற்றொரு தெய்வம் கனவிலும் நினையாது அருவரத்தொருவன் அவனியில் வந்து குருபரனாகி அருளிய பெருமையை சிறுமை என்றுகடாதே திருவடியினையை பிரிவினை அறியா நடலது போல உண்மின்னாகி முனியாத திசை என்பினைந்துருகி நெக்கேங்கி அன்பெனுமாறு கரையது புரள நண்பலொன்றி நாத என்றற்றி என்றெல்லாம் மணிவாசக பெருமான் இந்த அன்பினை சொல்லுகிறார். அப்படிப்பட்ட பழைய அடியார்களுக்கு சிவபெருமான் அந்தமில்லாத ஆனந்தம்னா முடியில்லாத பேரின்பம். இந்த ஒன்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும்.
இந்த உலகத்தில் நாம் அடைகின்ற சுகத்தை இன்பம் மகிழ்ச்சி என்ற 2 சொற்களில் நாம் சொல்லுகின்றோம். இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் நமக்கு வரும் பொழுது அவைகள் நீடித்து இருக்கின்றனவா என்று நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். புலன்களால் அனுபவிக்கும் பொழுது நமக்கு அந்த இன்பமும் மகிழ்ச்சியும் உண்டாகிறது. அந்த புலன்கள் நீண்ட நேரம் ஒரு இன்பத்தை அனுபவிக்கும் பொழுது அது களைத்தும் சலித்தும் ஓய்ந்தும் போய்விடுவதை நாம் அறிகிறோம். அதிலிருந்து விடுபட்டால் போதும். நிறைய நல்ல ருசி மிகுந்த உணவுகளையே எவ்வளவுதான் சாப்பிட முடியும்? ஒரு நேரத்தில் அவை அலுத்து போய்விடும், களைத்து போய்விடுவோம். நாம் கண்ணினாலே நல்ல விஷயங்களாக இருக்கிறது, அதைத்தான் எவ்வளவு நாளை பார்த்து கொண்டு இருக்க முடியும்? காதினாலே சிறந்த பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், அதைத்தான் எவ்வளவு நாளை நாம் கேட்டுக்கொண்டிருந்து விட முடியும்? ஆகவே இவைகளுக்கெல்லாம் ஒரு எல்லை இருக்கிறது இல்லையா? புலன் இன்பத்திற்கு ஒரு எல்லை இருக்கிறது. ஆகவே இவைகள் நீடித்த தன்மை உடையவன் அல்ல. இந்த இன்பமும் மகிழ்ச்சியும் நிலையற்ற தன்மையுடையவைகள், அழிந்து போகக்கூடியவைகள். ஆகவே இவைகளெல்லாம் இல்லாத ஒரு அந்தமிலா ஆனந்தம், அந்த சொற்பிரயோகத்தை நாம் நன்றாக பார்க்க வேண்டும். தெய்வத்தினுடைய அருள் பெற்று தெய்வமே நின்று பேசுகிறது மணிவாசகரிடம். அந்தமில்லாத முடிவே இல்லாத ஆனந்தம். நம்முடைய திருக்கோவையார் சொல்லுகிறது, இந்த ஆனந்தம் நாளும் நாளும் வளர்ந்து கொண்டு ஒருபோதும் சலிக்காமல் எப்பொழுதும் இந்த ஆன்மாக்கள் துய்த்து கொண்டே இருக்கும்படியாக அமையக்கூடிய ஆனந்தம். அப்படிப்பட்ட ஆனந்தம், இந்த ஆனந்தம் கால வரையறை இல்லாதது, இட எல்லை இல்லாதது, எந்த நேரம் அந்த இன்பத்தில் திளைத்திருக்கலாம். அப்படிப்பட்டான பழகடியார்க்கு அந்தமிலா ஆனந்தம் அதை எப்படி தருகிறான் என்று கேட்டால், பண்டை பரிசே ஈந்து அருளும். பழைய முறையிலேயே கைமாறு கருதாமல் சிவபெருமான் மூலபண்டாரத்தை நிறைய வைத்திருக்கிறான். மூலபண்டாரம் வழங்குகின்றான் வந்து முந்துமினி. அந்த பரம்பரையாக வருகின்ற நல்ல சில மனப்பான்மைகள், நல்ல குணங்கள் அப்படியே அந்த உடலிலே தங்கியிருக்கும் என்பதை நவீன விஞ்ஞானம் கூட சொல்கிறது இல்லையா? அப்படிப்பட்ட பழைய அடியார்களுக்கு அவன் அந்தமில்லாத ஆனந்தம், அந்த ஆந்தமில்லாத ஆனந்தம் எவ்வாறு கிடைக்கும்? நமக்கு முக்தி பேற்றை அவன் அருள்வான். அந்த முக்தி பேற்றிலிருந்து நமக்கு அந்தமில்லாத ஆனந்தம் தொடர்ந்து நமக்கு அமைந்து கொண்டே இருக்கும். அவன் நமது சரித்திரத்திற்கு தெரிந்த அளவுக்கு முதல் அடியாராக இருக்கக்கூடிய காரைக்கால் அம்மையார், 4 பெருமக்கள், 63 நாயன்மார்கள், குமரகுருபரர், தற்காலத்தில் தாய்மானவர் போன்றவர்களுக்கு அவன் தொடர்ந்து அதிலே ஏற்றத்தாழ்வு இல்லாமல் காரைக்கால் அம்மையாருக்கு என்ன செய்தானோ அதை குமரகுருபரருக்கும் செய்தான், தாய்மான அடிகளுக்கும் அவன் செய்தான் என்பதை அற்புதமாக மணிவாசக பெருமான் இங்கு குறிப்பிடுகிறார்கள். பட அடியார்க்கு அந்தமிலா ஆனந்தம் பண்டை பரிசே ஈந்து அருளும். அப்படின்னா கைமாறு கருதாமல், ஒரு பிரயோஜனமும் எதிர்பார்க்காமல் அவன் வழங்கி அருள்கிறான். அந்த செய்தியை அண்டம் வியப்புறுமாறு, அண்டம், இந்த அண்டம்லாம் பிரபஞ்சம் அனைத்தும் வியப்பு அடையும்படி அண்டம் வியப்புறுமா பாடுதுங்கான் அம்மானை. தேவர்களெல்லாம் நினைக்கிறார்கள், இந்த மண்ணுலகத்தில் இருக்கிறவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள், அதுவும் தமிழகத்தில் இருப்பவர்கள் மிகவும் பாக்கியம் செய்தவர்கள். ஏராளமான சிவபெருமானுடைய திருக்கோயில்களும் இங்கு திருமுறைகளும் சாஸ்திரங்களும் நிரம்பி வழிகின்றன. இவைகளையெல்லாம் படித்தும் கேட்டும் இங்கு இருக்கின்ற அடியார்கள் மிகச் சிறப்பாக இந்த ஞானத்தை அனுபவித்து இவர்கள் உயர்வு அடைகிறார்கள். அந்த பேர் நமக்கு இல்லையே என்று அவர்கள் எல்லாம் வியப்பு அடைகிறார்களாம். இந்த மானுடர்களுக்கு இப்படிப்பட்ட பேரு கிடைத்திருக்கிறது என்று வியப்படைகிறார்களாம். அண்டம் வியப்புறுமாறு இந்த செய்தியை நீ அம்மானை பாடல்களாக பாடுவாயாக என்று மணிவாசக பெருமான் சொல்லி அருள்கிறார்கள். இவ்வாறு 9 திருநாமங்களை சொல்லி பழைய அடியார்களுக்கு அந்தமில்லாத ஆனந்தத்தை எந்தவிதமான கைமாறும் கருதாது ஒயாது வழங்குகின்ற அந்த அருங்குணத்தை, அருங்கருணையை, உயர்வை, சிறப்பை, மேன்மையை எல்லோரும் கொண்டாட வேண்டும் என்று அந்த அளவில்லாத மகிழ்ச்சியை இந்த பாடல் நமக்கு தருவதினாலே இது ஆனந்த களிப்பு என்ற தலைப்புக்கு மிகவும் பொருந்துவதாக அமைகிறது. இப்படிப்பட்ட பாடலை சிந்திப்பதற்கும் நாம் இதை தொடர்ந்து கேட்பதற்கும் வாய்ப்பளித்த இறையருளை பிரார்த்தித்து நிறைவு செய்வோம். மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்க்கலாம். திருச்சிற்றம்பலம். துண்டப்பிறையான் மறையான் பெருந்துரையான் கொண்டபுரி நூலான் கோலமா ஊர்தியான் கண்டங்கரியான் செம்மேனியான் வெண்ணேற்றான் அண்டமுதலாயினான் அந்தமில ஆனந்தம் பண்டை பரிசே பழகடியார்க்கு இந்தருளும் அண்டம் வியப்புறுமா பாடுதுங்கான் அம்மானாய்.
திருச்சிற்றம்பலம்.